ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடசக்கர செம்முகம் மைதுலான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகடசக்கர இன்மணியாவுரை விகடச் சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாக கருணை கூர்முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று விந்தியகிரி படலம். இப்படலம் நாரதர் மேருமலையின் சிறப்பை கூற, விந்தியமலை அதனை இழந்து கூற, தான் பேருருவம் கொண்டதலை கூறுகிறது. சிவபெருமானின் திருவருளால் எதிர்காலத்தை முன்பே அறிந்த நாரத முனிவர் விந்தியமலைக்கு முன் வந்து சேர்ந்தார். நாரதரை பார்த்து விந்தியமலை, தாங்கள் இங்கு வந்தது அதிசயமே என்று கூறியது. நாரதர் விந்தியமலையை வாழ்த்துக்கள் கூறி அதனை உசிப்பிவிடும் தன்மையில், மலைகளுக்கு தலைவனாக விளங்குவது மேருமலையே. எதனால் என்றால், சிவபெருமான் முப்புறங்களையும் அழிக்கவும் உமையம்மை வந்து பிறந்ததனாலும், சூரியன் தொடுமளவு உயர்ந்து விளங்குவதாலும், 1000 சிகரங்களை கொண்டதாலும், கைலை மலையை சார்ந்து இருப்பதாலும், கோள்களும் விண்மீன்களும் சூழ்ந்து விளங்குவதாலும், பொன்னிறமாயும் தேவர்கள் தங்குவதாலும் அம்மலையே சிறந்தது உயர்ந்தது என நீ அறிவாயாக என்று கூறியதும், தெய்வத்தன்மை கொண்ட விந்தியமலை பெருமூச்சு விட்டு நல்லது இது என நகைத்து நாரதர் கூறிய மொழிக்கு பதிலாக எதிர்மறையாக பேசியது. மேருமலையை இகழ்ந்து பேசி விந்தியமலை வியப்புறும் வண்ணம் வலிமைமிக்க பெரிய மலையாக உருவம் கொண்டு, நல்ல நாரத முனிவரே இதனை காண்பீராக என்று கூறி மாய வித்தையால் உயர்ந்து சென்றது. சினம் மிகுந்து திருமால் திருவடியால் உலகம் முழுவதையும் அளந்ததை போல் வளர்ந்து கொண்டே சென்றது. கிரகங்களும் நாகர் உலகமும் நடுங்கியது. இது அசுரர்கள் செயல் என தேவர்கள் அனைவரும் பயந்தனர். சிவபெருமான் தன் ஞான உணர்வால் அதனை அறிந்தார். விந்தியமலை மேருமலையிடம் பகைமை கொண்டு நிலவுலகத்தையும் வானுலகத்தையும் மாற்றி செல்லும் வழியையும் மறைத்தது. சிவபெருமான் இதனை அறிந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு அடையும் வழியும் தெளிவாக நினைத்தார். அகத்திய முனிவர் சிறந்த பொன்வொளி வீசும் மேருமலையில் சிவபெருமானை நினைந்து நீண்ட காலங்கள் தவம் மேற்கொண்டுள்ளார். அவர் வந்தால் வானளாவி உயர்ந்து நிற்கும் விந்தியமலை ஒடுங்கும் என்று சிந்தித்து கும்பமுனி என அழைக்கப்படும் அகத்திய முனிவரை நினைத்து இவ்வாறு கூறலானார் என்று கூறி விந்தியகிரி படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் அகத்திய படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூரிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.